சரி, நம்ம தேவனுடைய வசனத்துக்கு ஆயத்தமாகும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை தூக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, உங்களுக்காக அவருடைய ஜீவனை விட்டதுக்கு நீங்க நன்றி சொல்லியா. நன்றி ஆண்டவரே. நீங்க எனக்காக என்னுடைய ஜீவனை விட்டதே, ஆண்டவரே எனக்காக சகலமும் இழந்ததே, எனக்காக நீர் நிறைய விஷயங்கள் இழந்து போயிருக்கிறீர் ஆண்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. இந்த நாளினிலும் என் நிலையினிலும் எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆண்டவரே, எந்த நிலையிலும் ஆண்டவரே, எந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவர். உங்களோட வார்த்தை போதும் ஆண்டவர். உங்களோட வார்த்தை எங்களை பலப்படுத்துறதுக்கு, எங்களை உற்சாகம் கொடுக்கறதுக்கு, எங்களுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கு உங்களோட வார்த்தை எங்களுக்கு போதுமாகும். ஆவியானவர், இந்த நேரத்துல நீங்க அசைவாடணும். இது என்னுடைய நேரம் அல்ல, இது உம்முடைய நேரம் ஆண்டவரே. என்னுடைய நாவை நான் திறக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ளாக இருந்து பேச போறது நீங்க. யாருமே இந்த ஜெவினை பார்க்காதபடிக்கு, இந்த ஜெவினுக்குள்ள இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படிக்கு, என் ஆண்டவர் பேசுறதை கேட்கும்படிக்கு எல்லா செவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திறந்து அருளுகிறேன். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வல்லமை ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாக வைத்திருக்கிற அந்த வல்லமையின் நிமித்தம் நான் கேட்கிறேன் ஆண்டவரே. நீங்க எல்லாத்தோட செவிகளையும் திறந்ததுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை இவருடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே போய் ஆண்டவரே அதனுடைய வேலையை செய்து முடிக்கிறதுக்காக நீர் கிருபை செய்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். In the mighty name of the Lord Almighty Jesus Christ name we pray. Okay. போன வாட்டி நான் உங்ககிட்ட பேசின காரியம் வந்து என்னன்னாக்கா, the joy of salvation. நீங்க இருந்தீங்களா? இல்லை நினைக்கிறேன். அதாவது கர்த்தருடைய சமாதானம், the joy of the Lord is your salvation. கர்த்தருடைய சமாதானம் உங்களுடைய ரட்சிப்பாக இருக்குதுன்னு சொல்லி நான் பேசினேன். ஸோ அதோட தொடர்ச்சியா அப்படின்றது வந்து இந்த காரியம் வந்து அதோட தொடர்ச்சியா இல்லையான்றது வந்து நான் வந்து இதை ஆராய்ச்சி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு காரியத்தை குறித்து வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நாட்கள்ல, இன்னைக்குள்ள நாட்கள்ல பாருங்க, இந்த சகிப்பு தன்மைன்ற ஒரு காரியம் வந்து நம்மளுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போயிட்டு இருக்கு. நம்ம எதுவுமே சகிச்சுக்க மாட்டோம். வர புரியுதுங்களா? பாருங்க, இப்போ டைவோர்ஸ் ரேட் வந்து கூடியாயிடுச்சு. சில நிறைய காரியம் நிறைய ஓகே, பிகாஸ் ஆஃப் சகிப்பு தன்மை இல்லாதனால அநேக காரியங்கள்ல முந்தி இருந்த ப்ரொசீடியர் வேற. முந்தி நம்ம அப்பா அம்மா காலத்துல அந்த காரியம், அந்த சகிப்பு தன்மை கொஞ்சம் கூட இருந்த மாதிரி எனக்கு தோணுது. இப்ப அந்த சகிப்பு தன்மைலாம் நம்மளுக்கு இல்லை. பெரியவங்க சின்னவங்க அந்த சகிப்பு தன்மைலாம் நம்மளுக்கு இப்ப இல்லாம போயிடுச்சு. அப்ப இத குறித்து நான் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா, நம்மளுக்குள்ளாக சகிப்புத்தன்மை கூடியாக இருக்க வேண்டும். இந்த சகிப்புத்தன்மைன்றது என்னது, இது யார் நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? Endurance is the real strength of God to us.
சகிப்பு தன்மை தான் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு வருகிற பலனாய் இருக்கிறது. அதுதான் the real thing. புரியுதுங்களா? அதுதான் that is the real thing. இப்ப நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை நேசிக்கிறீங்கன்னா, நீங்க அவங்க மேல நேசமா இருக்கிறீங்கன்றதை நீங்க எப்படி காண்பிப்பீங்க? How will you show them that you love them? How will you show them that you love them? இப்ப நீங்க ஒரு ஆளை நேசிக்கிறீங்கன்னா நீங்க எப்படி அவங்க கிட்ட காட்டுவீங்க நீங்க அவங்க நேசிக்கிறீங்க? எப்படி? எனக்கு ஏதாச்சும் அடிப்பட்ட காயப்பட்டால் ஒரு பிரச்சனை வந்தால் வேதனை பரவாயில்ல, அதே போல் அவங்களுக்கு வரும்போது நம்ம அவங்களுக்குள்ள இது நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரியம் மட்டும்தான். ஆனா இதுக்குள்ள நான் உள்ளுக்கு போகும்போது எனக்கு நிறைய விஷயம் எனக்கு கிடைச்சிச்சு ஆவியானோட உதவியின் மூலியமா. அதாவது you say you love somebody, you say you have feelings for this person. நீங்க இவர் மேல அன்பா இருக்கிறீங்கன்றது நீங்க எப்படி காண்பிப்பீங்கன்னா, நீங்க எந்த நேரத்துல காண்பிப்பீங்கன்னாக்கா, not when you are happy. இதோட ஆணி வேறு, இந்த சகிப்பு தன்மையோட ஆணி வேறு எப்ப உங்களுக்கு தெரியும்னாக்கா, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் போதோ, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா கூத்தடிச்சிட்டு இருக்கும் போதோ தெரியாது. எப்ப தெரியுமா தெரியும்? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது, உங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒரு ஆள் இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம போகும்போது, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாராவது ஒரு ஆளோட காலை வாரி, அப்ப தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கிறீங்கன்றது உங்களால காட்ட முடியுமா? அப்படி முடியும்னா அதுதான் சகிப்புத்தன்மை. That is the real endurance. அதுதான் இன்னைய நாட்கள்ல குறைச்சலாக இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதுதான் இன்னைக்கு குறைச்சலாக இருக்குது. நீங்க யார வேணாலும் போய் கொட்டும் போதும் அப்படி கை காட்டுங்க. கூட அந்த மலாய்க்கா காடியை பார்க் பண்ணிட்டு போயிட்டான். நான் வெளியாக முடியல என்னால, நான் அவனை போய் தேடுறேன். ஆனா எனக்குள்ள ஒரு சகிப்பு தன்மை என்ன தெரியுமா? அவன் காடி எடுத்தப்ப என்னால அவனை என்ன கேட்டிருக்க முடியும்? நான் கேட்கல, நான் ஒரு வார்த்தையும் கேட்கல. அவங்க கை தூக்குனாங்க, நானும் கை தூக்கிட்டு அவங்க போய் விசாரிக்கும் போது கூட இந்த காடி போட்டு போயிட்டாங்க. எங்க போட்டு எங்க பர்சன் தெரியலையா அப்படின்னு தான் நான் போய் கேட்டேன். That is endurance. எனக்கும் டைம் ஆகுது, அவனுக்கு இருக்கிற டைம் தான் எனக்கும் இருக்குது. புரியுதா? அவனுக்கு இருக்கிற டைம் தான் எனக்கும் இருக்குது. அவன் காடி நிப்பாட்டிட்டு போய் அக்கறை இல்லாம பசியாரவாங்க போயிட்டான். ஆனா நான் சர்ச்சுக்கு போனோம். I need to go to church, I need to go somewhere, but this person is blocking my way, but I still endure the person. ஆமென். இதுதான் சகிப்பு தன்மை. ஏன்னா நான் போறதுக்கு முன்னே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் what is endurance. Then this thing will set in your mind so that when you listen, you will listen together in equality. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் போறதுக்கு முன்னே சத்தியத்துக்கு போறதுக்கு முன்னே நான் இதை பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு உரை கொடுத்துட்டேன்னா, இந்த தெளிவு உரை உங்களுக்கு என்ன பண்ண வைக்கணும்னாக்கா, உங்களை இந்த வட்டத்துக்குள்ளாரே உங்களை யோசிக்க வைக்கும். அப்ப நான் பேசும்போது உங்களுக்கு சிங்க் ஆகும். ஆமென். சோ நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11வது வசனம், 6வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கிறேன். நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். பாருங்க, ஆதியாகமத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, தேவன் படைச்சாரு, சந்தோஷமா படைச்சாரு, மனுஷனை படைச்சாரு, எல்லாத்தையும் படைச்சாரு. அவங்க பாவத்துல விழுந்துட்டாங்க. பாவத்துல விழுந்தோம்னா மனுஷன் பூமியில பெருக ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் பெருக என்ன பெருகுனுச்சு? பெருகுனுச்சு. இந்த பாவம் பெருகி என்ன ஆச்சுன்னா, யார கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு? ஆண்டவரை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் நீ படிச்ச கர்த்தரை கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. God regretted. What is regret? When you, as I told you, when
they are two friends, ரெண்டு நண்பர்கள் ஒண்ணா இருக்கும்போது ஒருத்தன் கால வாய் விடும்போது அவன் என்ன நினைப்பான்? ஏண்டா இவன் போய் இவன் கூட that is the regret that God has. இதெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க மனஸ்தாபப்படுறீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? Because God had that character. What he has given you and me. That is why you have all these things in you. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? தேவன் என்ன அவளுக்குள்ள இருந்துச்சோ அவர் உங்களுக்கும் அதை கொடுத்துருக்கிறார். அதனாலதான் உங்களுக்கும் மனஸ்தாபப்பட முடியும், சந்தோஷப்பட முடியும், வேதனைப்பட முடியும், துக்கப்பட முடியும், அன்பு செலுத்த முடியும், சகிச்சு கொள்ளவும் முடியும். நம்ம முயற்சி பண்றது. We do not try to endure people. Nowadays is like more crucial. இப்போ ரொம்ப crucial-ஆ போயிட்டு இருக்கு. ஒருத்தனை சகிச்சிக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நான் உங்களை சொல்றேன்னா என்னையும் சேர்த்து தான். நான் ஏன் இதை பத்தி பேசுறேன்? ஆண்டவர் ஏன் இதை பத்தி என்கிட்ட பேசினாருன்னா என்கிட்டயும் இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால தான் என்கிட்டயே பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு? You understand, right? Okay? But நான் முதல் சாட்சி சொன்னப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நம்ம எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் we correct each other. நம்ம எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் நம்ம கரெக்ட் பண்ணுவோம். ஓகே? அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அது நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நீ சொல்றது நியாயமா இருந்தா, கர்த்தருக்குள் நியாயமா இருந்தா we correct each other. இப்படிதான் சபை வளரணும். இப்படிதான் தேவனுடைய அந்த காங்கிரிகேஷன், தேவனுடைய அந்த சபை வளரும், அந்த ஐக்கியம் வளரும். ஓகே? பாருங்க, இங்க தேவன் மனுஷனை படைச்சிட்டு மனஸ்தாபப்பட்டு ஓகே ஸ்டாப் போதும், எனக்கு கவலையாயிருச்சு, இவங்களை படைச்சது எனக்கு கவலையா போச்சு, நான் முடிக்க போறேன் அந்த கதையை. கடவுள் மனஸ்தாபப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஆனாலும் அது அவர் இதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஓகே, 2 times இங்க மனஸ்தாபப்படுறது 2 வாட்டி. God regretted, then he regretted again. ஓகே, அப்படினா அது ரொம்ப அவரை பாதிச்சிருச்சு. ஆண்டவர் ரொம்ப பாதிச்சிருச்சு இந்த காரியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இவனுங்கள மாத்திரம் இல்ல, பிராணிகளையும் சேர்த்து நான் I am going to finish everybody's story. ஓகே, ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் ரிக்ரெட் பண்ணாரு, மனஸ்தாபப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, நான் எல்லாத்தையும் முடிக்க போறேன். நம்மளும் நிறைய நேரத்துல நம்மளுடைய பர்சனல் இந்த ஃப்ரெண்டு கூடயோ இல்லை யாரு கூடயோ நான் மனஸ்தாபப்பட்டு I want to finish this with her. ஓகே, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. ஓகே, எங்கள் குடும்பத்திலயும் சம்டைம்ஸ் எங்க அம்மாவுக்கு தோணும், இல்லை எங்க அப்பாவுக்கும் தோணும், இதோட இது முடிச்சிடலாம். மனஸ்தாபப்பட்டனால முடிவு என்னது? முடிவு முடிச்சிடுறது, இதோட முடிச்சிடணும். ஆனாலும் ஆண்டவர் ஒரு முடிவு அங்க எடுத்துட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் அங்க சகிப்பு தன்மையை அவர் அங்க காட்டுறாரு பாருங்க. ஆனாலும் இந்த வார்த்தை இருக்குதுல, இந்த ஆனாலும்ன்ற வார்த்தையை ஆண்டவரோட சகிப்பு தன்மை உள்ள போயிடுது, அந்த கேரக்டர் உள்ள போயிடுது. ஆனாலும் நோவாக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைச்சது. ஆனாலும் that is the place where he wants to choose to endure with somebody. அதாவது அவர் இதுக்கு மேல நான் சகிச்சிக்க மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் இன்னும் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு நோவாவை பார்த்து சொல்றாரு, ஆனாலும் நான் இவன் கூட சகிக்கிறேன், ஆனாலும் நான் I want to endure with him. இவன் மூலியமா திருப்பி உலகம் ஆரம்பிக்கும், திருப்பி ஜனங்கள் வருவார்கள், திருப்பி மிருகங்கள் வரும். நான் இன்னொரு வாட்டி நான்
உங்களோட சகிச்சு. That is the heart of God. இதுதான் சகிப்புத்தன்மை. நீங்க இது முடிஞ்சிருச்சுன்னு ஒரு முடிவுல வரும்பொழுது நீங்க அங்கே நின்று அதபடிக்கு கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அந்த ஆனாலும் போட்டு இன்னொரு இடத்துல you will start. இந்த இடத்துல இந்த ஆனாலும்ன்ற இடம் இருக்குல்ல, இந்த ஆனாலும்ன்ற இடத்துல தேவனுடைய பலம் உங்களுக்குள்ள வந்ததாக. That is the place that the strength of God fills you. Then you will say ஆனாலும் எனக்கு இவன் கெட்டது பண்ணிட்டா, இவன் எனக்கு தீங்கு பண்ணிட்டா, ஆனாலும் சகிப்புத்தன்மை உங்களுக்கு. அப்ப பூமியானது 11வது வசனம், பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர் கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆமென். பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அதனாலதான் அவனால சகிச்சுக்க முடியல. இப்ப நம்மளுக்கும் குடும்பம் நடக்கும் போது, நம்மளுக்கும் காரியங்கள் நடக்கும் போது, நம்மளுக்கும் ஆளுங்க நம்மள குத்தும் போதும் நம்மள இது பண்ணும் போதும் we know that there is violence there. Violence. பூமி ஐயோ cannot violence, too much violence. God hate violence. தேவனுக்கு violence is what in term? வன்முறை. Yes. வன்முறை தேவனுக்கு பிடிக்காது. கர்த்தருக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் இருக்கு நான் சொல்றேன். There are two things that displeases God. Displeases na that. Understand? Displeases na அவர்னால பொறுத்துக்கவே முடியாது. அதாவது என்னன்னா, ஒன்னாவது கீழ்ப்படிதல் இல்லாத காரியம். கீழ்ப்படிதல் அற்று போறது. You do not listen, you disobey. Disobedience first thing. ஏன்னா இது ஆதாம் ஏவாள் பண்ணிட்டாங்க. They disobey the command. They disobey the command of God. Okay? அவங்க வந்து தேவனுடைய கட்டளைகளை மீறிட்டாங்க. You disobey, that's one thing. disobey பண்ணா அங்க negligence இருக்குன்னு அர்த்தம். If you disobey, there is negligence there. அதாவது நீங்க ஒரு விஷயத்துல கீழ்ப்படிதல் இல்லாம போறதுக்கு என்ன காரணம்னா அங்க உங்களுக்கு அலட்சியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். This comes together, these brothers. இது அண்ணன் தம்பி. உங்களுக்கு ஒரு விஷயத்துல அலட்சியம் வந்துருச்சுன்னா நீங்க அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? Is it true? Okay. இது ஒண்ணாவது. Okay. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? வன்முறையின் முடிவும், வன்முறைக்கு அப்புறம் வந்து ரிசல்ட். வன்முறையின் ரிசல்ட் இஸ் வாட்? ரிசல்ட். பலன். வன்முறையின் பலனும் தேவனுக்கு பிடிக்காது. Displeases God. The result of violence is what? Lost. வன்முறையின் முடிவு என்ன? Nothing. எல்லாம் முடிஞ்சு. சோ இது ரெண்டு காரியம் வந்து ஆண்டவருக்கு பிடிக்காது. பாருங்க, இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் மறுபடியும் இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு இதெல்லாம் முடிக்க போறேன்னு வந்த ஒரு கட்டத்துல மறுபடியும் ஆண்டவர் இன்னொரு மனுஷனை கூப்பிட்டு இன்னொரு மனுஷனை பார்த்து அவன் கூட நான் சகிச்சுக்க போறேன். இவன் மூலியமா மறுபடியும் இந்த காரியம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத மறுபடியும் everything will happen again. He who knows all, சகலத்தையும் அறிந்த தேவனுக்கு தெரியுமா தெரியாத மறுபடியும் இதை ஸ்டார்ட் பண்ண போகுது. But he choose to endure. இந்த கேரக்டரை நீங்க எப்படி நம்ம பாக்குறது நம்மளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன் இந்த கேரக்டரை. ஏன்னா இது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க இதெல்லாம் வந்து எடுத்து தியானம் பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அடிக்கடி தியானம் பண்ற ஒரு பர்சன் வந்து ஜீசஸா இருக்கும் கண்டிப்பா. ஓகே, சோ இதே சிச்சுவேஷன் நல்லா யோசிச்சுக்கோங்க. ரோமருடைய கட்டுல இருக்கு.
ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம், ஜனங்களை போட்டு நொறுக்குறாங்க ரோமர்கள். அந்த மாதிரி நேரத்துல தான் ஆண்டவர் வந்து இவனுங்களால சகிச்சிக்க முடியல, ஐயோ ரோமனுங்க போட்டு அடிக்கிறானுங்க நம்மள. இது கிளர்ச்சி படையெல்லாம் எழுந்துருச்சு, கிளர்ச்சி படையெல்லாம் எழுந்துருச்சு. ரோமர்களை அழிக்கிறதுக்கு கிளர்ச்சி படைகள், தீவிரவாதிகள். சோ அந்த தீவிரவாதிகள்லாம் எழுப்பிட்டாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் ஜீசஸ் வந்து பிறக்கிறாரு. அப்ப ஜீசஸ் வந்து பிறந்துட்டோன்னே ஜீசஸ் வந்து பெருசாகிறாரு. பெருசாகணும்னா அவர் போதனை பண்றாரு. என்ன போதனை பண்றாரு? ஒருத்தன் உன் கண்ணுல அரைஞ்சா அவனுக்கு இந்த கண்ணத்தையும் காட்டு, ஒருத்தவன் கண்ணுல அரைஞ்சா அவனுக்கு இந்த கண்ணத்தையும் காட்டு. ஒருத்தன் உன்னை 1 மைல் நடக்க சொன்னா நீ அவன் கூட 2 மைல் நட. அது ஏன் நான் அவங்களுக்கு சொல்றேன், ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரோம போர் வீரர்கள் வந்து இந்த மாதிரி அடிமைகளை பார்த்துட்டா அவங்கள வந்து அவங்களோட சுமைகளை வந்து அவங்கள சுமக்க சொல்லலாம் 1 மைல் வரைக்கும். அது அப்போ உள்ள ரூல்ஸ், ரோமர்கள் வச்சிருந்த சட்டம். நான் வந்து ரோம போர் வீரன், நீ வந்து சாதாரண குடிமகன், நான் உன்னை பார்த்துட்டேன்னா நீ எனக்கு என் ஜாமா பாரமா இருக்குதுன்னா நான் உன்கிட்ட கொடுக்கலாம், நீ என்னோட சேர்ந்து 1 மைல் நீ அதை தூக்கிட்டு வரும், நீ தூக்கிட்டு வந்துதான் ஆகும். அதான் ஜீசஸ் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை 1 மைல் உன் கூட நடக்க சொல்றானா நீ அவனை தூக்கிட்டு 2 மைல் நட. இவனுங்க வந்து சகிச்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஜீசஸ் வந்து அப்ப வந்து சொல்றாரு, இங்கிட்ட அரைஞ்சா என்கிட்டயும் கொடு அப்படின்னு சொல்றாரு. டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. ஏன் கிறிஸ்துவோட சுவிசேஷத்துக்கு வந்து எதிர்ப்பு நிறையானாக்கா, அவங்க எதிர்பார்த்தது அவர் பேசல. புரியுதுங்களா? அவங்க எதிர்பார்த்தது அவர் பேசல. நம்ம என்ன யோசிப்போம்? அநேக நேரங்கள்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எதிரி எழுப்பிட்டாங்கன்னா நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவரே come on Lord do something, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், இவன் இருக்கக்கூடாது. நானும் நிறைய வாட்டி அப்படி சொல்லியிருக்கேன். நான் உங்களை சொல்றேன்னா நான் பிரதான், நானும் நிறைய வாட்டி சொல்லி உங்க இருக்கக்கூடாது, வேகமா போயிடுச்சு, அவங்களுக்கு தெரியாது. we do not know. எனக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு 35 வயசு ஆச்சு. எனக்கு இது தெரியறதுக்கு ஆண்டவருடைய அன்பு இன்னும் தெரியணும். இன்னும் நிறைய இருக்கு. I mean you see, நம்ம அப்படிதான் ப்ரே பண்ணுவோம், இல்ல பழிவாங்க, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். பட் சகலத்தையும் படைத்து சகலத்தையும் அழிக்கிறதுக்கும் உரிமை இருக்கிற தேவன் என்ன சொல்றாருன்னா, சகிச்சு இந்த சகிப்பு தன்மை நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சகிப்பு தன்மை தான் நம்மளுடைய அன்பை வளர வைக்கும். சகிப்பு தன்மை இல்லாத அன்பே இல்லை. you're lying to yourself. நீங்க இன்னைக்கு யார்கிட்டயாவது சகிப்பு தன்மை இல்லாம கூட இருந்தீங்கன்னாக்கா கழட்டி விட்டுருங்க. நீங்க பொய் சொல்றீங்க. you're lying to yourself. you're lying to the person, you're lying to yourself. நான் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? அட்லீஸ்ட் அந்த கட்டம் வரைக்கும் நீங்க போக வேண்டாம். நீங்க ஒரு பர்சனை சகிச்சிக்கலன்றது அந்த பர்சனுக்கு தெரிஞ்சதுனாக்கா அவங்க மனஸ்தாபப்படுவாங்க. இல்ல அந்த கட்டம் வரைக்கும் போக வேணான்றதுக்காக தான் நான் சொன்னேன். பாருங்க, ஓகே நம்ம திருப்பி இந்த கதைக்கு வந்துருவோம். இயேசு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி 12 சீசர்கள் வேற வந்துட்டாங்க. சீசர்களுக்கும் டம்முன்னு இருந்திருக்கும். ஏன்னாக்கா என்ன இவர் இப்படி சொல்றாரு, ஒருத்தன் உன் சட்டையை பிடிங்கிக்கிட்டா இன்னைக்குள்ள நாட்கள்ல நான் சொல்றேன், இன்னைக்கு ஃபார் டுடேஸ் மாடர்ன் டேஸ்ல சேஞ்ச் அப்படி நீ ஒருத்தன் சட்டையை பிடிங்கிக்கிட்டா உன் சுழுவாரையும் கட்டி கொடுத்து வந்துருக்கு. லிட்டரலி அதான் அர்த்தம். உண்மை தானே? இட்ஸ் ட்ரூ. இப்படி பேசும்போது அந்த ஜனங்களுக்கு வந்து இவரை தீர்க்கதரிசின்னு பாக்குறதா இல்ல இவரை எப்படி பாக்குறது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம். பட் ஆனா அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. இயேசு பேர் சொன்ன பேய் ஓடுது, எல்லாமே ஓகே ரைட். பட் இவர் என்ன இப்படி பேசுறாரு?
இவர் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா ஜனங்க, இவர் வருவாரு, இவர் வந்து இவனுக்கு வந்து போட்டு அடிப்பாரு, அடிச்சு ராஜ்யத்தை இவன கையில இருந்து புடுங்கி நம்ம ராஜாவாய் நம்ம this was their thinking. இதுதான் நம்மளும் இப்படிதான் இருக்கிறோம், நம்மளும் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறோம், இப்படிதான் இருக்கிறோம். இதுல மாற்று கருத்துன்றது கிடையவே கிடையாது. நீங்க வந்து கிறிஸ்தவங்க இல்லாதவங்களும் சரி, கிறிஸ்தவங்களும் சரி, கிறிஸ்தவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு குவாலிட்டி வந்து என்னன்னாக்கா அன்பு காட்டணும். அன்பு காட்டணும், எல்லாத்தையும் அன்பு காட்டணும். பட் அன்பு அன்புக்குள்ளார என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அன்பு காட்டணும், அன்பு காட்டணும். போற வரவங்களாம் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதா அன்பா? இல்ல போற வரவங்களுக்கு ஒரு 5 10 சொல்லி கொடுக்கறதா அன்பா? நோ, அன்புன்றது ஒரு டிஃபரெண்டான டாபிக். நம்மளுக்கு புரியல, அவ்வளவுதான். புரியுங்க, சகிச்சுக்கிறது தான் அன்போட ஆணிவே. பிரச்சனை வரும்போது சகிச்சுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் அன்போட ஆணிவே. அது ஓகே, நீங்க சகிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, that is love in you. You are still alive. நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இயேசு உங்களுக்குள்ள உயிரோடு இருக்கிறாரு. ஆமென். இந்த வசனத்தை எனக்காக படிங்க. ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, ஒருத்தவங்களுக்கு உபத்திரமா இருந்தாதான், உபத்திரமா இருக்கிறவன் கூட தான் நீங்க சகிச்சுக்க முடியும். உங்களுக்கு உபத்திரமா இல்லாதவங்க கூட எல்லாம் நீங்க சகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க பாகான போல இருக்காதீங்க. அவன் வந்து அவனுக்கு வணக்கம் சொல்றவனுக்கு தான் வணக்கம் சொல்லுவான், அவனுக்கு காசு கொடுக்குறவனுக்கு தான் அவனுக்கு திருப்பி காசு கொடுப்பான். நீங்க பாகான போல இருக்காதீங்க. நான் உங்களை வேற விஷயத்துக்கு So that is the reason. அதான் காரணம். நீங்க அவங்கள மாதிரி இருக்காதீங்கன்றது இயேசு சொல்றாரு. ஏன்னாக்கா நீங்க உபத்திரப்படுவதற்காக தான் அழைக்கவே பட்டிருக்கிறீங்க. You came here to suffer. You came here to endure. You came here to correct your character. Because sufferings brings perseverance. Okay? Perseverance bring character. So, if let's say you cannot endure with somebody, your character is damaged. On a Christianity point of view, on a Christian point of view, on a Christ point of view, if you cannot endure with somebody, your character is off. It's a fact. நான் படிக்கும் போது எனக்கு டம்முன்னு தான். ஏன் எதுக்கு நம்மளுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர்? எதுக்கு நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு உதவியா இருக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வந்து நீங்க தேத்தனி கடைக்கு போகும்போது உங்க கூட வருவாரு. நீங்க நான் அதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஓகே, ஆண்டவர் எங்க போனா அது உண்மை. இட்ஸ் ட்ரூ ஆல்சோ. பட் தி பாயிண்ட் இஸ் ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்க கூட இருக்குதுன்றது வந்து ரியலி எந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு தெரியும்னா, நீங்க ஒருத்தவங்களோட சகிச்சுக்கும் போது தான் தெரியும். நான் உங்களை கேட்கிறேன், அவங்க எல்லாத்தையும் கேட்கிறேன். அவங்க மனசு திருப்பி சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு போது கொடுத்து போய் சகிச்சு போய் உங்க மனசுல கேட்டிருக்கா? தெளிவா கேட்டிருக்கா? உங்களுக்கு கேட்டிருக்கா? பொறுத்து போயிரு, சகிச்சு போயிரு அப்படின்னு உங்க மனசுல யாரோ பேசுற மாதிரி கேட்டிருக்கா? எஸ். அப்ப ஹோலி ஸ்பிரிட் அங்க இருக்கு. அவ்வளவுதான். Simple. You want to find out Holy Spirit is in you or not, then you endure with somebody. If you can, then Holy Spirit is with you. Simple. Okay? பாருங்க, Holy Spirit வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து will teach you to endure. போய்கிட்டே அப்படி. Holy Spirit is like that. Holy Spirit is like that. Okay? பாருங்க,
ஏன் நம்ம சகிச்சுக்கணும்? சகிப்பு தன்மை வந்து என்ன நம்மளுக்கு கொண்டு வரணும், அதை பத்தி தான் நான் போன வாரம் பேசுறேன். சகிப்பு தன்மை தேவனுடைய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாக பூர்த்திப்படுத்தும். ஏன்னா நீங்க சகிச்சுட்டு வரீங்கல்ல, நீங்க ஆண்டவரோட கட்டளைகளோடு ஒன்னா வரும்பொழுது, ஆண்டவரோட கட்டளைகளை கீழ்ப்படியும் போது ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சந்தோஷம் நம்ம கூடயே வந்துட்டு இருக்குமா? The joy of the Lord is your strength. Enduring with people is the joy of the Lord. Then the joy of the Lord become your strength. Then there is love. நீங்க ஒரு ஆளோட சகிச்சு போறீங்கன்னா உங்களோட கேரக்டர் நல்லா இருக்குது. உங்களோட கேரக்டர் நல்லா இருந்தா உங்களுக்குள்ள அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். அன்பு இருந்தா நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். நம்பிக்கை இருந்தா எதிர்காலம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப் ஒருத்தவங்களோட நம்ம சகிச்சுக்கிறோம். நம்ம சகிச்சுக்கிட்டோன்னே நம்மளோட கேரக்டர் பண்படுது. நம்ம கேரக்டர் பண்படும் பொழுது நம்மளுக்குள்ள இருக்கிற அன்பு பெருகுது. நம்மளோட அன்பு பெருகும் போது நம்மளுக்குள்ள நம்பிக்கை பெருகிறது. இந்த நம்பிக்கை நம்மளுக்கு எதிர்காலத்தை கொடுக்குது. So many things. இங்கிருந்து ஆரம்பிக்குது. From where it starts. ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன், எப்படி நம்மளுக்குள்ள அன்பு இருக்குதா இல்லையான்றதுதான் ஆராய்ஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஏன் நம்மளுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? Why? I wanted to know the reason. Lord, ஏன் எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு? ஊர்ல போறவங்க வரவனுக்குலாம் நல்லா நிம்மதியா இருக்கிறானுங்க. 8-10 நாள் MC போட்டு போறவனுங்க நல்லா இருக்கிறானுங்க. வேற இடத்துல கவுக்கமா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? 8-10 நாள் எம்சியா போட்டு வருவான், அவனை வேலைக்கு வச்சுக்குவானுங்க. நீ ஒரு நாள் சேர்ச்சி விட்டு போய், நீ ஒரு நாள் வேலைக்கு வராம சேர்ச்சிக்கு போயிருவ, உன்னை வேற விட்டு தூக்கணும்னுவான். சகிச்சு அவன் சொல்ல போது நீ சகிக்கிறல்ல, தேவனோட பேர், தேவனுடைய நாமம். பாருங்க, இதுதான் ஆண்டவர் யோபு கிட்ட கேட்கிறாரு. யோபு 41வது அதிகாரம் 11வது வசனமான பாரு. First read first. I want to see. தனக்கு பதில் கொடுக்கப்படும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இங்கிலீஷ்ல நான் படிக்கிறேன். Who has a claim against me that I must pay? Everything under heaven belongs to me. You know who's God or not? Let me tell you something. Let me tell you who's God. God is a person. Nobody can say to God, நீங்க எனக்கு கணம் வச்சிருக்கீங்க. தேவன் வந்து யாருனாக்கா, தேவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியணும்னா தேவன் கிட்ட போயிட்டு நீங்க சொல்ல முடியாது, கடவுளே நீ எனக்கு கணம் வச்சிருக்க மறந்துடாத அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதான் அவர் கேட்கிறாரு, எவனுக்கு நான் கடன் கொடுக்கணும்? இது கீழே இருக்கிறது எல்லாம் என்னோட, இஸ் மைன், என்னோட. நான் யாருக்கு கடன் கொடுக்கணும்? அப்படி சொல்ற அந்த ராஜா, அந்த பெரிய ராஜா தான் சொல்றாரு, எனக்கு போ. வேற மாதிரி இருக்குல்ல, இட்ஸ் டிஃபரெண்ட். ஐ மீன் ஐ டோன்ட் நோ. நீங்க மற்ற இதெல்லாம் போய் நீங்க கேட்டீங்கன்னா ரத்தத்து ரத்தம், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ திஸ் கிங், திஸ் பர்டிகுலர் கிங், இந்த ராஜா இருக்கிறாருல்ல, இந்த ராஜானால எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையும் அழிக்க முடியும். அவர் செய்யும் போது நீ என்ன பண்றேன்னு யாரும் ஒண்ணு கேட்க முடியாது. கலிபோர்னியால காட்டு தீ போயிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க, யாராவது ஏதாவது கேட்க முடிஞ்சுதா? யாராலையும் ஒன்றும் கேட்க முடியல. இன்னைக்கு சுனாமி வந்து ஆளுங்களை 10,000 பேர் 20,000 பேர் கொலைப்பட்டு போயிருந்த, யாராவது ஏதாவது கேட்க முடியுதா? கடலை பார்த்து, ஏய் கடலே நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்னு யாராவது போய் கேட்டுட்டு இருக்காங்களா? பைத்தியம்னு சொல்லுவாங்க. Everything under heaven belongs to me, and that person who has all the belonging is your father. அதாவது பூமிக்கு கீழே இருக்கிற சகலமும், வானத்துக்கு மேல இருக்கிற சகலமும் தேவனுக்கு சொந்தமானது. அந்த 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 சொந்தக்காரர் இருக்கிறார்ல, அவரோட அப்பா. 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 அந்த சொந்தக்காரர் இருக்கிறார்
அந்த அப்பா தான் சொல்றாரு, இறங்கி போப்பா, கொஞ்சம் இறங்கி போப்பா, கொஞ்சம் சகிச்சுக்கோ, இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட், என்டியோ. நீ சகிச்சு போவ 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 போவ. நீங்க அம்மா போன வாரம் பேசினாங்க, என்ன பேசினாங்க? தாவீது 5 கூழாங்கல் இருந்தான். அந்த கூழாங்கல்லை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த கூழாங்கல் இருந்து அது வந்து கூழாங்கல்ல ஆவறதுக்கு அது பல கல்லுல அடிபடும். பல கல்லுல அடிபட்டு பட்டு 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 தான் அது கூழாங்கல் ஆகும். ஸோ அந்த கூழாங்கல்லே கோலியாத்தையே வீழ்த்த முடியும். ஆனா அது கூழாங்கல் தான், அது அடிப்பட்ட கல் தான், அது வேதனைப்பட்ட கல் தான், அது உடைஞ்சு போன கல் தான், அதனால எழுந்திரிச்சு நிற்க முடியாத கல் தான். கர்த்தருடைய கரத்துல கூழாங்கல்ல வச்சு கர்த்தர் கோலியாத்து யாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். தாவீதுக்கு அடி வாங்குறதுக்குன்னே இவன் வந்து உடம்பு வளர்த்துட்டு வந்தான், தெரியுமா உங்களுக்கு? இவன் உடம்பு வளர்த்து ஆண்டவர் இவனுக்கு சாப்பாடை போட்டு இவனுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து இவனுக்கு அஸ்கா ட்ரைனிங் கொடுத்து இவன் அஸ்கால சேர்ந்து எல்லாத்தோட உயரமா இவனை ஆக்குனதுக்கு காரணமே ஆண்டவர் கையில அடி வாங்கி சாப்பிடுது. எதிரி வரானா? உனக்கு எதிரி வரானா? உங்களுக்கு முன்பதாக யாராச்சும் எதிரி இருக்காங்களா? யூ நோ ஒன் திங், அவன் ஆண்டவர் கையில அடி வாங்குறதுக்குன்னே அவன். ஆனா ஆண்டவர் உன்னையும் பார்க்குறேன். நான் ஒரு காரியத்தை குறித்து சிந்திச்சுட்டு இருந்தேன். என்னன்னாக்கா, யோபு சீக்கா இருக்கும்போது, யோபு வந்து எல்லாத்தையும் இறங்கிட்டு சீக்கா உட்காந்து இருக்கும்போது அவரை பார்க்கறதுக்கு ஒரு 3-4 பேர் வருவாங்க, கூட்டாளிங்கன்னு சொல்லிட்டு. அவனோட வேதனை அப்படி இருந்தனால 7 நாள் அவங்ககிட்ட பேசலையே. அவனோட வேதனை அவ்வளோ துருவா இருந்துச்சு, அவ்வளோ கொடூரமா இருந்தனால 7 நாள் அவனால வாயை திறக்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் வாயை திறந்தாங்க, பயங்கரமா வச்சு அடிச்சு விட்டாங்க யோபு. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யோபு வந்து என்ன பண்றாருன்னா தன்னுடைய நீதியை வந்து அவர் அங்க நிலைநாட்டுறாரு. அந்த நீதி அங்க நிலைநாட்டுற, நான் செய்யல, இல்ல நீ ஏதோ தப்பு பண்ணிட்டப்பா, எதான் உனக்கு இருக்குது எல்லாமே போச்சு, நீ ஏதாச்சும் பொம்பளைங்க கூட போய் படுத்தியா, இல்ல நீ ஏதாவது செஞ்சியா, whatever, அப்படிதான். that is the thing, you can go and read, okay? Then he say, நான் செய்யல, ஒரு காரியமும் நான் செய்யல. அப்ப ஆண்டவர் வரும்போது என்னோட கேள்வி வந்து என்னன்னா, ஆண்டவரே இவனுங்க தானே நீங்க போய் பேசியிருக்கணும், you should go and talk to them, ரைட்டா ராங்கா? நியாயப்படி பார்த்தாக்கா யோபு தப்பே செய்யாம அவனுக்கு பயங்கரமான தண்டனை. அப்ப இந்த மாதிரி நேரத்துல அவன் கூட்டாளிங்க வந்து அவனை பரிகாசம் பண்றாங்க. நீ இப்படி செஞ்சனாலதான் நீ இப்படி ஆயிட்ட. அவன் பொண்டாட்டி என்ன தெரியுமா சொன்னா, நீ இன்னும் வந்து உன்னோட நீதியை நிலைநாட்டிட்டு இருக்கியா, ஆண்டவர் மறுதளிச்சு செத்து போ அப்படின்னு சொன்னான் பொண்டாட்டி வச்சு. பட் தி திங் இஸ், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அப்படிலாம் அவன் வந்து பாட்டு வாங்கினானே, நீங்க அவனுங்கிட்ட தானே போய் பேசியிருக்கணும், நீங்க யூ அண்டர்ஸ்டாண்ட் என்னோட கேள்வி உங்களுக்கு புரியுதா? நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தப்ப ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நான் இவன் கேரக்டரை சரிப்படுத்துறேன், இவன் தன்னுடைய நீதியை நிலைநாட்டுறான், இவன் எனக்காக காத்திருக்கிறான் அப்படின்னு வாயில தான் சொல்றான். இவன் நீதியை நிலைநாட்டுறதுக்கு he's trying to like justify himself. நீங்க இறங்கி வந்து எனக்கு பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலேயும் எல்லாம் என்னோட இது யார் என்கிட்ட வந்து அந்த மாதிரி பேச முடியும்? Who dares to talk to me like that? ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, யோபுவை பண்படுத்துறாரு, யோபுவை சரிப்படுத்துறாரு. யோபு தன்னுடைய நீதி நிமித்தம் அவன் வாதாடுறான். பட் ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் தானே அவனோட நீதி, நீ என்னை பத்தி இல்ல பேசியிருந்திருக்கணும், என் நீதியை பத்தி இல்ல நீ பேசியிருந்திருக்கணும், நீயா உன் நீதியை பத்தி பேசினேன்னு அவனை சிரிச்சிச்சு, அவனை கண்டிச்சு, அவனை சகிப்பு தன்மைக்குள்ளாக கொண்டு வந்து சகிச்சுக்கிட்டானா இல்லையா? கடைசியா ஆண்டவர் பேசணும்னா சகிச்சுக்கிட்டானா? வாயை திறக்கல, ஆண்டவர் வாய முடியலன்னா சகிச்சுக்கிட்ட உடனே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் அவங்க ஃப்ரெண்டு பக்கத்துக்கு போறாரு. நீங்க 3 பேரும் முட்டாள்தனமா பேசியிருக்கிறீங்க, உங்க முட்டாள்தனத்துக்கு நான் உங்களை வந்து பழி தீர்க்காதபடிக்கு என்னுடைய வேலைக்காரனாகிய யோபு கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கிறேன்.
இப்ப இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லணும்ல அவன்கிட்ட இதை சொல்லணும்னா இவங்க சரி. ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த பதில் பியூட்டிஃபுல், ரைட்? இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல், ரைட்? He said, I want to correct him, I want to teach him to endure. ஓகே, நான் அவனை வந்து சகிப்பு தன்மைக்குள்ளாக கொண்டு வரேன். நான் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நீ சகிச்சுக்கிட்டப்பா, வெரி குட். நீ சகிச்சுக்கிட்ட பலன் வந்து என்னன்னா, இப்ப நீ அவனுடைய ஜெபம் பண்ணு. வெட்கம் யாருக்கு? அவனை பத்தி தப்பா பேசிட்டே போய் அவன்கிட்ட முட்டிக்கால போட்டு ஜெபம் பண்ணணும். இப்ப யாருக்கு வெட்கம்? என் தேவன் அவருடைய யுத்தங்களை வந்து அவரை சந்திக்கிற விதம் வந்து இட்ஸ் வெரி டிஃபரண்ட். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்றாரு இல்ல, அது எவ்வளவு கரெக்டா இருக்கு. அவர் எப்படி வந்து மனுஷன் அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ சகிப்புத்தன்மைக்கு இவ்வளவு வல்லமை இருக்குது. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. எப்படி நடி 40 குறைய 1. 40 குறைய 1னா ரோமர்கள் அப்படிதான் தண்டிப்பாங்க. அதாவது 40 அடினா 40 அடி 39 தான் அடிப்பாங்க. 70னாக்கா 69 தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி 40 குறைய 1. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்ப 40 குறைய 1 அடிச்சுட்டு தொங்கிக்கிட்டு இருக்காரு. எப்படி இப்படி தொங்கிக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து கீழே நீ தேவனுடைய குமாரன் இறங்கி வாடா, வா நீ சீக்கிரம் கீழே வா, எங்களுக்கு காட்டு, நீ தான் கடவுள் எங்களுக்கு காட்டு, எவ்வளவு பேர்த்த நல்லா ஆக்குன, இப்ப இறங்கி வா. அந்த வார்த்தையெல்லாம் இந்த பக்கத்துல இந்த சிலுவையில 2 பேர் தொங்கினானுங்கல்ல, இவனும் சரி பாருங்க, தேவகுமாரனை சோதிக்கிறதுக்கு பிசாசு சிலுவைக்கு பக்கத்துல கூட ஆள் வச்சிருக்காங்க. அப்ப உங்களுக்கும் எனக்கும் ஆள் வச்சிருக்கிறது என்ன பெரிய விஷயமா? இஸ் இட் a big thing? உண்மைதானே நான் சொல்றது. தேவகுமாரனுக்கு சிலுவைக்கு பக்கத்துல ஆள் வச்சிருக்கிறான். அவன் பரிகாசம் பண்றதுக்கு. இவரு டெம்பரை இழந்துருவாரா, இவரு தன்னுடைய அந்த சகிப்பு தன்மைய கொஞ்சம் குறைச்சிக்குவாரா, கொஞ்சம் இழந்துருவாரான்னு சகிப்பு தன்மையில தான் சோதிக்கிறான் பிசாசு. உங்களோட அன்புல உங்களை சோதிக்கல, உங்களோட சகிப்பு தன்மையில தான் சோதிக்கிறான். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எனக்கு வெளிப்படும் போது ஆண்டவர் எனக்கு மண்டையில டம்முன்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்ப பிசாசு நம்மளோட சகிப்பு தன்மையில வச்சுதான் நம்மளுக்கு சோதனை. தேவன் யாரையும் சோதிக்கிறது இல்ல, நீங்க ஒருத்தருக்கு ஒன்று சகிச்சுக்கிறீங்களான்றதுதான் அவரோட பிரச்சனை. அவர் யாரையும் சோதிக்கிறதுலாம் கிடையாது. நீங்களே சோதனைக்குள்ளாக உட்பட்டு போறீங்கன்றதுதான் வேதத்தில் போடுது. சோ இயேசு இப்படி தொங்கிட்டு இருக்கிறாரு, அவன் சகிப்பு. அப்ப அது எவ்வளவு ஸ்ட்ரென்த் வேணும் தெரியுமா? அதுக்கு மத்தவன் பேசுறத தாங்கிறதுக்கு ஒரு பலம் வேணும் தெரியுமா அவனுக்கு. மத்தவங்க கேவலப்படுத்துறதும் அடிக்கிறதும் உதைக்கிறதும் ஒரு ஞானிக்கு கிறிஸ்தவங்களாம் வந்து எத்தனையோ பேர் வந்து துன்புறுத்துறாங்க தானே கிறிஸ்தவங்களை. மற்ற நாட்டுல எல்லாம் கழுத்த இருக்கிறாங்க, இது பண்றாங்க. அவங்க எல்லாம் நின்னுட்டு அதை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா அது அந்த பலத்துக்கு முன்பதாக அந்த துன்புறுத்துறாங்க. அவனோட பலம் ஒண்ணுமே கிடையாது. That is the real strength. சகிப்புத்தன்மை. என்னைக்காச்சும் இந்த மாதிரி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுக்குள்ளுக்கு இவ்வளவு காரியம் இருக்குது அப்படின்றது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Have you ever thought about it? There is so much things. This is deep. This is really deep. இது ரொம்ப ஆழமான ஒரு காரியம். நீங்க அடுத்து இயேசுவோட சீசரா ஆகுறீங்க. உங்களுக்கும் நான் சொல்லணும், சகிப்புத்தன்மை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மற்ற இந்த காரியத்தும் உங்களுக்கு கட்டாது. நாங்கள் இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட பேசுகிறோம், ஒரு 2 ஹவர் கிளாஸ் எடுக்கிறோம், நாங்கள் போயிடுவோம். ஆனால் அந்த 2 ஹவருக்கு அப்புறம் 22 ஹவர் இருக்குது தெரியுமா? அதில் தான் நீங்கள் கிறிஸ்டியன் லைஃப்குள்ளே வந்திருக்கீங்கன்றது நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறீங்க. கரெக்ட், ரைட்? தட்ஸ் தி திங். அப்போ இயேசுவை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, சகிச்சுக்கிட்டாரு. சகிச்சுக்கிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா, அவர் மரணத்தை சந்திச்சாரு. மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தாரு. எல்லாத்துக்கும் அதிபதியானாரு. இப்ப எல்லா காலத்துக்கும் சகிச்சுக்கிறதுனால நிறைய நன்மை இருக்கு. சகிச்சுக்கிறதுனால நிறைய இழப்ப நீங்க குறைக்கலாம்.
you can stop a lot of things. You can stop a lot of losses in your life just because of enduring. Do you know that? Is that simple? Actually, அன்பு நம்ம மண்டையில ஏத்திட்டாங்க. அன்புக்குள்ளார என்ன இருக்குதுன்றது சொல்லுங்க. அன்புன்னு வயசு பிள்ளைங்களுக்குலாம் என்ன தோணும், யாரோ லவ் பண்ணணும் அப்படிதான் தோணும். That is the thing. No, this is nothing to love. எனக்கே சில சமயம் நான் வந்து யங்கா இருக்கும்போது அன்பு காட்டணும், யார் மேலேயாவது நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னா மிஸ்இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா என்ன சொல்ல? மிஸ்இன்ஃபர்மேஷன். ஜீசஸ் மேல லவ் பண்ணணும், ஜீசஸை லவ் பண்ணணும் தான் சொல்லி கொடுத்தாரு. எப்படி லவ் பண்ணா அவருக்கு தெரியும்னு சொல்லி கொடுக்கலையே. பிரச்சனை அங்கதானே இருக்கு. அதனாலதான் இப்ப ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்க 4 பேருக்கு போய் சொல்லுவீங்கல்ல, எப்படி லவ் பண்ணணுமா, இயேசு சகிச்சு போன மாதிரி நீங்களும் சகிச்சு போகணும். That is the meaning that you love him. Be perfect as your heavenly Father is perfect. உங்களோட பரலோக தகப்பன் எல்லாத்துலயுமே பூரணமா இருக்கிறது போல நீங்களும் பூரணமா இருங்கன்றது வேதத்துல போட்டுருக்கு. இயேசுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்பனா அவர் பூரணமா இருந்து காமிச்சாரா இல்லையா? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை பெய்ய வைக்கிறார் பரலோக தகப்பன். இவரும் அதே செஞ்சாரு. நல்லோருக்கும் தீயோருக்கும் ஒரே ஒரு பதில் தான், அமைதி. இப்ப இயேசு இங்க சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. தொங்கிட்டு இருக்கும் போது மேல என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? 12 லட்சம் தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கத்திய உருவிட்டு இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா இவர் வந்து வாயை திறப்பாரு, வந்து அவர் கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாருன்னா வந்து கதையை முடிச்சிருவாங்க. எல்லாத்தோட கதையும் பட்டயத்தை உருவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிடுவாரா, உதவிக்கு கூப்பிடுவாரா. திங்க் அபவுட் இட். அவரே சொல்றாரு, நான் இப்ப உதவின்னு கேட்டா என் தகப்பன் எவ்வளவு அனுப்புவாரு? 12 legion, 12 legions of angels will come down if I call to my Father to help. Jesus is not simple guy, you know. அவர் ஏதோ ஒரு கல்லு அடிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. லோ, அவர் தொங்கிட்டு இருக்கும் போது இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்க நம்பலனா இந்த செனகிரிப் ராஜாவோட கதையை போய் படிச்சு பாருங்க. ஒரு தூதன் எத்தனை பேர்த்த சாவடிச்சான்? 80 லட்சம் பேர் செத்து போனாங்க. ஒருத்தன் 12 லீஜன்னா ஒருத்தன் 80 லட்சம் பேர்த்த சாவடிக்க முடியும்னா, ஓகே, சும்மா ஒரு 12 பேருனா அந்த மாதிரி நேரத்துல கூட கெத்தா நின்னாரு. That is the thing. இதுக்காக தான் நீங்க தேவனை நேசிக்கணும். இதுக்காக தான் நீங்க அவரோட அன்பை உணரணும். இதுக்காக தான் நீங்க அவரோட பாதத்தை கட்டி பிடிச்சி உட்கார்ந்துருக்கணும். நீங்களும் ஆண்டவரை நான் உங்களை போல சகிச்சுக்க போறேன், ஆண்டவரை நான் உங்களை போலவே சகிச்சுக்க போறேன். நீங்க சிலுவையில சகிச்சதோடவே போய் இவனுங்களாம் வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை கொடுக்க போறானுங்க, இது சகிச்சுக்க முடியாதா என்னால? You have to question yourself. You challenge yourself. நீங்க சேலஞ்ச் பண்ணி நீங்க வந்து ஒருத்தர் கூட சகிச்சுக்கும் போது அதோட பின் நாட்கள்ல அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நீங்க எங்கேயோ இருப்பீங்க. பிகாஸ் கணக்கு கரெக்டா இருந்தது. 20ல ஆடினதெல்லாம் 60ல காட்டுது. தெரியுமா உங்களுக்கு? 20ல போட்ட ஆட்டம் எல்லாத்தையும் 60ல காட்டுது. நீ இப்படிதானே ஆட்டம் போட்ட அப்படி. நீங்க என்னதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் சரி, சிறிய மனுஷனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 60 வயசு ஆயிட்டோன்னா இல்லை 70 வயசு ஆயிட்டோன்னா இன்னொருத்தரோட உதவியை சார்ந்துதான் நீங்க வாழணும். அவங்க உங்க கூட சகிச்சு போனோம்னா நீங்க இன்னைக்கு உங்களுக்கு உங்களாக இருக்கிறவங்க நீங்க சகிச்சு போய்தான். That is why I try to endure. I try my best. நான் எப்போதும் endure பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன் தெரியுமா? அது நல்லது. ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் கோபத்தை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் கோபம் கொடுக்கலையா? எனக்கு நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, உனக்கு கோபம் வேணான்ட்டாரா? இல்லை, எனக்கும் இருக்கு. I have a lot of issue. But the thing is that you choose Jesus or you choose to express yourself. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு உங்கள் பரம தகப்பனை போலவே பூர்ணமா இருக்கிறது போலவே பூர்ணமா இருக்கிறேன்
இருங்கன்னாரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொன்னாரு. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்கன்னு சொன்னாரு. எல்லாத்தையும் சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை காமிச்சுட்டு போயிருக்கு. நம்ம அதை பார்த்து நம்ம we have to upgrade ourselves. கடைசியா ஒரே ஒரு வசனம், மத்தேயு 7:10. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? If you then, though you are evil, if you then though you are evil, if you then though you are evil, if I then though I am evil, know how to give good gifts to my children, how much more will my heavenly Father give good gift to those who ask him? பொல்லாத நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க நல்லா, எங்க அம்மா எனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க, எனக்கு நல்ல சட்டை வாங்கி கொடுத்தாங்க, கிக்கிலாலா பிராண்ட் சின்ன வயசுல கிக்கிலாலா பிராண்ட், அந்த காலத்துல ரொம்ப விலையான பிராண்ட், அந்த மாதிரி சட்டை. எங்க அப்பா பெரிய வேலைலாம் செய்யல, சாதாரண வேலை செய்யல, கஷ்டம் தான். ஆனா எங்க அம்மா எங்களை வந்து நல்ல சட்டை வாங்கி கொடுத்தாங்க, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. பொல்லாத நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு, பொல்லாத நீங்கள். அவே அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்ன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லார்ட், this is what you should go and ask God. கர்த்தர்கிட்ட போய் நீங்க கேட்க வேண்டிய காரியம் வந்து என்னன்னா, எனக்கு சகிச்சுக்கிற ஆவி எனக்குள்ளாக ஊத்துங்க. Pour the spirit of endurance in me, Lord. Pour it in me. அதுல நிரம்பி வழிங்க. கோலியாத்தாவது வேற ஏதாவது ஆனா போயிடும். கோலியாத்தினால சகிச்சுக்க முடியாது, ஆனா உங்களால சகிச்சுக்க முடியாது. Then you are strong. You are strong. Okay? Because தேவன் நமக்கு அப்படியாப்பட்ட ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு. அந்த சிலுவையில சும்மா மௌனமா தொங்குனதுக்கு பின்னாடி எவ்வளவு பலம் இருக்குன்றது வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஒரு கதையில ஒரு ஹீரோ வந்து எப்போதும் ஜெயிக்கணும், ஜெயிச்சாதான் அவர் ஹீரோ. ஆனா இவரு தோத்து ஜெயிச்ச ஹீரோ வேற மாதிரி. Praise God. தயவு செய்து நம்மளாம் எழுந்திரிச்சு நின்று சகிப்பு தன்மையை ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, லார்ட், இந்த நேரத்துல ஆண்டவரே எங்க சபைக்கு நிறைய பேர் வரதில்லை. We do not have a lot of people here, Lord. But we know something. Lord, you have chosen us to glorify your name. உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்க மக்கள் இவங்க தான், என்னோட சேர்த்து இவங்க தான். ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க கேட்க வேண்டியது என்னன்னா, லார்ட், நீங்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த சகிப்பு தன்மையை பத்தி பேசுனீங்க. ஆண்டவரே, இந்த சகிப்பு தன்மையின் ஆவி எங்களுக்குள்ளாக ஊத்துங்க. இந்த சகிப்பு தன்மையின் ஆவியை எங்களுக்குள்ளாக இப்பொழுதே ஊத்த வேண்டும் என்று ஆண்டவரே, எந்த விதமான தகுதியும் இல்லாத அந்த செவியின் இல்லாததற்குள்ளாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க உங்களோட மிகுந்த கிருபையினால, மிகுந்த இரக்கத்தினால, மிகுந்த அன்பினால எனக்குள்ளாக நீங்க வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தம், பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தை தூண்டுனதின் நிமித்தம் எனக்கும் என்னோடு எழுந்திருச்சு நிற்கிற ஆண்டவரே என் சகோதரிகளுக்கும் சகிப்பு தன்மையின் ஆவியை இப்பொழுதே எங்களுக்குள்ளாக கட்டளையிடுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தின் நிமித்தம் கேட்டோம், விசுவாசத்தின் நிமித்தமே கேட்டதை பெற்றுக்கொண்டோம். இந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வரத்துக்கு எங்களுக்கு எந்த விதமான தகுதியும் எங்களுக்கு கிடையாது. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்க எங்க மீது கிருபை வைத்திருக்கிறதுனால, எங்க மீது இரக்கம் வைத்திருக்கிறதுனால, எங்க மீது ஆண்டவரே நித்தியமா அன்பு வச்சிருக்கிறதுனால நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் கேட்ட இந்த விண்ணப்பத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரை தந்ததுக்காக நன்றி. உம்முடைய சகிப்பு தன்மையின் ஆவியை நீங்க எங்களுக்குள்ளாக கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் ஆண்டவர், நாங்கள் பெற்றுக்கொண்டதை பயன்படுத்துவதற்கும் நீர் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். Unto the mighty name of the Lord Almighty Jesus Christ's name I pray.